கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 105 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 105 வசனம் 3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நாம் தேடுகின்றோம். அனுதினமும் கர்த்தரை தேடுகின்றோம். கிறிஸ்தவத்திற்கும் மற்ற நம்பிக்கையை சார்ந்த மக்களுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், நாம் சடங்காச்சாரமாக கடவுளை தேடுகிறவர்களாக அல்ல, ஒவ்வொரு இமைப்பொழுதும் கடவுளை சார்ந்து வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். வேதமும் அதைத்தான் வலியுறுத்துகிறது. தேவை வரும்பொழுது அல்லது பிரச்சனைகள் வரும்பொழுது, சூழ்நிலைகள் நம்முடைய கண்ட்ரோலை விட்டு அப்புறமாக போகும் பொழுது, அல்லது நம்மால் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படும் பொழுது, கடவுளை தேடி அவரிடத்தில் உதவி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அவர் உதவி செய்வதற்காக நாம் கைமாறாக எதையாகிலும் பொருத்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கின்ற மார்க்கம் அல்ல கிறிஸ்துவ மார்க்கம். கிறிஸ்துவ மார்க்கத்தில் கர்த்தர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். அவர்தான் நமக்கு வழியாக, வாழ்வாக, ஒளியாக, அவரே நம்முடைய ஜீவனாக இருக்கின்றார். கடவுளையும் நம்மையும் ஒரு இமைப்பொழுது கூட வேறுபடுத்தி பார்க்கவே கூடாது. எப்பொழுதாகிலும் தேடப்படுகிறவர் அல்ல, எப்பொழுதும் அவரிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவரை சார்ந்து வாழ்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள், அவர்களை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இப்படி அவரையே சார்ந்து ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரை தேடி அவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து, அது பெரிய காரியமாக இருந்தாலும் அது சிறிய காரியமாக இருந்தாலும், ஒரு சின்ன வேலை நிமித்தம் வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு செல்லுகின்ற ஒரு காரியமாக இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளுக்கென்று திருமணங்களை ஏற்பாடு செய்கின்ற மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும், எதையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து நான் செபித்து செய்யும் பொழுது, இங்கே எழுதப்பட்ட அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற தகப்பன் தாய்மார்கள் என்ன யோசிக்கிறார்கள்? என் பிள்ளை எல்லாருக்கும் முன்பாக ஒரு நல்ல படிக்க வேண்டும், அதற்கு பிரசித்தி பெற்றதான ஒரு பள்ளியிலே நான் சேர்த்து, நான் பெருமையாக என் பிள்ளை இந்த பள்ளியில் படிக்கின்றான், இந்த கல்லூரியில் படிக்கின்றான் என்று நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமே தவிர, ஆண்டவரே, என் பிள்ளை எந்த இடத்துல அவன் பயில வேண்டும், எந்த கல்வியை அவன் மேற்கொள்ள வேண்டும், அது அவனுடைய எதிர்காலத்திற்கும் பிறருக்கும் அது எப்படி நன்மையாக இருக்கும் என்று கேட்கின்ற பெற்றோர்கள் வெகு சொற்பமாக இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் எந்த ஒரு பெற்றோர், எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவரை தேடுகிறார்களோ அவருடைய இருதயம் மகிழும். கர்த்தர் அவருடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்களை, அவர் எந்த காரியத்திற்காக கர்த்தரை தேடி வருகிறார்களோ அதை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளை தவிர்த்து வேறொன்றையும் நீங்கள் சிந்திக்காதீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்து செயல்படுங்கள். உங்கள் இருதயம் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் பார்த்து கொள்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடுகிற இருதயம் மகிழும் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களுடைய விண்ணப்பங்களை, எங்களுடைய உணர்வுகளை ஆண்டவரே நீர் அறிந்து
அதை கர்த்தாவை அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னேன். ஆம், எங்களை அரவணைக்கும் பொழுது எங்கள் இருதயம் மகிழும் ஐயா. அப்படித்தான் இன்றைக்கும் கர்த்தாவே இந்த வார்த்தை கேட்டு உம்மை தேடுகின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் அங்கீகரித்தருளும், ஆசீர்வதித்தருளும். அதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் மகிழ்ந்திருக்கும்படி கிருபை தாரும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.